Hello students. Ordinary differential equation ல இருந்து நம்ம 1 mark exercise பார்க்க போறோம். First question. The order and degree of the differential equation என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ given differential equation கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் highest power differentiate பண்ணுறதுல highest power என்னவோ அதை நம்ம ஆர்டர்னு சொல்லுவோம். டிகிரின்றது வேல்யூ given வேல்யூ பவர் வேல்யூ நம்ம என்னவா இருக்கணும் ஃப்ராக்ஷனாக இல்லாமல் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம டிகிரி வேல்யூ சொல்லணும். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், கிவன் ஈக்குவேஷனோட ஆர்டர் டைரெக்டாகவே தெரிஞ்சிருச்சு. ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆர்டர் 2. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க பவர் 3யை கேன்சல் பண்ணணும். 1/3யை நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன செய்யலாம், டிஒய் பை டிஎக்ஸ் is equal 1 whole power 1/3. remaining values opposite side எடுத்துட்டு போகலாம். d square y by dx square minus x power 1/4ன்னு கிடைக்கும். இந்த 3யை ரிமூவ் பண்ணோன்னா டபுள் சைடும் க்யூப் பண்ணும்போது அந்த 1/3 வேல்யூ கேன்சல் ஆகும். ஸோ நம்ம திரும்ப a மைனஸ் பி ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இங்கே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் கிடைக்கும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் க்யூப்னு கிடைக்கும். ஸோ டிகிரி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆர்டர் ஈக்குவல் டு 2 அண்ட் டிகிரி ஈக்குவல் டு 3ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. சரியா? அதாவது இங்கே கொடுத்துருக்கு. ஸோ பவர் ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 1/3 இன்சைடை வச்சுட்டு ரிமைனிங் வேல்யூ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு ஹோல் பவர் 3 போடுங்க. ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப், ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஆர் ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு பவர் க்யூபுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் என்ன இருக்கோ அதோட பவர் என்ன இருக்கோ அதை தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் சம். த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் த ஃபேமிலிஸ் ஆஃப் கர்வ் கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் ஏ அண்ட் பியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிவன் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏ அண்ட் பி ரிமூவ் பண்ணுற மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இதில் கிவன் 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஆன்சராக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஒய் டேஸ் என்ன கிடைக்குது, மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி. நெக்ஸ்ட்டு அகெயின் நம்ம இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பின்னு கிடைக்குது. இந்த ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பியை நம்ம ஒய்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம மைனஸ் ஒய்ன்னு சொல்லலாம். இந்த வேல்யூ ஆப்போசிட் சைடு வரும்போது ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இதை டி ஸ்கொயர் எக்ஸ் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு சம். ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த பாலினாமி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் டேர்ம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சைன் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேர்மையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டிஎக்ஸ் டேர்ம் ஒரு சைடும் டிஒய் டேர்ம் ஒரு சைடும் நம்ம கொண்டு வரோம். சரியா? அப்போ கொண்டு வரும்போது டிஒய் டேர்ம் காமனாக எடுத்துக்கிறோம், டிஎக்ஸ் டேர்ம் காமனாக எடுத்துகிட்டு dy by dx ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ dy by dx ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைச்சிருது, இட் இஸ் த ஆர்டர். ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபார்மேஷன் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்னென்னு சொல்லலாம், டிஃப்ரென்ஷியல் ஆர்டர் ஈக்குவல் டு 1, டிகிரி இஸ் ஆல்சோ 1. ஆர்டர் ஈக்குவல் டு 1, டிகிரி இஸ் ஆல்சோ 1. ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு fourth sum. The order of the equation of all circles h, k and radius a. h, a சென்டராக இருக்க சர்க்கிளோட ரேடியஸ் ஏவாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்மேஷனாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், சர்க்கிளோட ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்குது. இதில் நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூஸும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகணும். அப்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் பை 2 கேன்சல் ஆகும்போது ரிமைனிங் வேல்யூ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் டிவைடட் பை ஒய் ப்ளஸ் கே. அகெயின் இந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிவன் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகுது.
ஸோ இதிலேருந்து நம்ம ஆர்டர் சொல்லும்போது 2 கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஆர்டர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆர்டர்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா 2 கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாவே 2 கான்ஸ்டன்ட் வேல்யூஸும் ரிமூவ் ஆகிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம், த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் கர்வ். இதுவும் அதே மாதிரி தான். y ஈக்குவல் டு ஏஇ பவர் எக்ஸ் கிவன் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அகெயின் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்ன்னு கிடச்சிருது. ஸோ ஒய் டபுள் டேஸை நம்ம டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 ஆகுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம், இதுவும் அதே மாதிரி தான். நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் டிஎக்ஸ் ஆப்போசிட் சைடும் ஒய் ஆப்போசிட் சைடும் கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. dy by dx equal to y by x இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு log y equal to log x plus log k கிடைக்குது. இதை நம்ம ஜென்ரல் ஃபார்மேஷனுக்கு லாகை ரிமூவ் பண்ணும்போது y equal to kxன்னு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு செவன்த் சம், கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குமா, சர்க்கிளாக, பேரபோலாவா, எலிப்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் எக்ஸ் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு கிடைக்கும். பேரபோலாவாக இருந்துச்சுன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஆர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இந்த மாடலில் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். எலிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஃபார்மில் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் ரெண்டு டேர்முமே இருக்க மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த கிவன் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதில் டிஒய் பை டிஎக்ஸ் ஒய் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் 2x ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2 log 3 ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்குது. இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது பவருக்கு கன்வெர்ட் ஆகும்போது 3 + y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஎக்ஸ்ன்னு கிடைக்குது. இது ஜென்ரல் ஃபார்மேஷனில் நம்ம சொல்லும்போது y டேர்ம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் இருக்குது அப்படின்னாவே இது என்னன்னு சொல்லலாம், நம்ம பேரபோலான்னு சொல்லுவோம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் பேரபோலாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எய்த்து சம், dy by dx equal to dy by dx equal to plus p of x y equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, the solution of. அப்போது இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, dy by dx plus py equal to q ஃபார்மேஷனில் இருக்குது. q வேல்யூ equal to 0 and p வேல்யூ equal to p of x. ஃபஸ்ட்டு நம்ம இன்டெக்ரல் pdx ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இன்டெக்ரல் pdx இங்கே டைரெக்டாகவே pdx இருக்கிறதுனால நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdxனால் இ பவர் இன்டெக்ரல் pdxே தான் கிடைக்கும். இதோட ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், y இ பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இ பவர் இன்டெக்ரல் pdx dx ப்ளஸ் சின்னு கிடைக்கும். இதில் q வேல்யூ 0. ஸோ இந்த ஃபுல் டேர்முமே நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், y இ பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். y ஈக்குவல் டு சி இன்ட்டு இந்த இ பவர் இன்டெக்ரல் ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு மைனஸ் பவராக கன்வெர்ட் ஆகும். இ பவர் மைனஸ் இன்டெக்ரல் pdxஆக கன்வெர்ட் ஆகும். சரியா, மைனஸ் இன்டெக்ரல் pdx. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். சரியா, ஸோ நம்ம இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், இ பவர் 1 ஈக்குவல் டு 1 பை இ பவர் எக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. இந்த 1 பை இ பவர் எக்ஸ் ஆப்போசிட் சைடு வரும். இதை நம்ம இ பவர் மைனஸ் எக்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆப்போனண்ட் சைடில் இன்டெக்ரல் pdx இ பவர் இன்டெக்ரல் pdx இருக்குது. அந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் இன்டெக்ரல் pdxஆக கன்வெர்ட் ஆகுது.
சரியா? நெக்ஸ்ட் சம். கிவன் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், கிவன் வேல்யூவில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இந்த லேம்டாக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கிவன் ஆன்சர்லேயே எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சரியா? லேம்டா வராது, எக்ஸ் மட்டும் வரும். ஸோ நம்ம இங்கே கிவன் ஈக்குவேஷன் dy/dx ப்ளஸ் ஒய், இந்த எக்ஸ் வேல்யூ 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்னு இருக்குது. ஸோ இதை 1/xன்னு சொல்லலாம், y/xன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை ஜென்ரல் ஃபார்மேஷன் வரும்போது dy/dx இஸ் ஈக்குவல் டு dy/dx ஈக்குவல் டு dy/dx ப்ளஸ் y ஈக்குவல் டு 1/x மைனஸ் 1/yன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ 1/y/xன்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கிவன் ஈக்குவேஷன் dy/dx ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 1/x, இங்கே x ப்ளஸ் y/xன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் இருந்து நம்ம 1/x காமனாக இந்த டேர்ம் ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? dy/dx ப்ளஸ் y மைனஸ் y/x ஈக்குவல் டு 1/xன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy/dx எக்ஸ் வேரியபிள் டேர்ம் ஒய் வேரியபிள் டேர்ம் செப்பரேட் பண்ணி போடலாம். இல்லை நம்ம dy/dx pdx ப்ளஸ் அந்த ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணியும் போடலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்? y காமன் அவுட் சைடு இருக்கும்போது 1 மைனஸ் 1/x இன்ட்டு y ஈக்குவல் டு 1/x கிடைக்கும். சரியா? இது dy/dx, இந்த வேல்யூ p, இது q இருக்குது. ஏன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ 1 மைனஸ் 1/x அந்த வேல்யூ p, இன்டகிரல் 1 மைனஸ் 1/x dxோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். தட் இஸ் இன்டகிரல் dxை நம்ம எக்ஸ்னு சொல்லலாம், இன்டகிரல் 1/x dxை log xன்னு சொல்லலாம். log x ஈக்குவல் டு log xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு e பவர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது e பவர் x மைனஸ் log xன்னு கன்வெர்ட் ஆகும். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது e பவர் x e பவர் மைனஸ் log xன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு என்னவாகும்? இந்த -1 ஃப்ரண்ட்டுக்கு போகும்போது e பவர் x இன்ட்டு e பவர் log x பவர் -1ன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ log கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கும்? e பவர் x பவர் -1. இந்த x பவர் -1 e பவர் x பை xன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டினது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு சப்ஜெக்ட் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 10th சம். த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், கிவன் கொஷினோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கிவன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னாவே இ பவர் இன்டகிரல் pdxோட வேல்யூ எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டபுள் சைடு லாகுக்கு நம்ம லாக் எடுக்கும்போது log e கேன்சல் ஆகிடும். ஸோ இன்டகிரல் pdx ஈக்குவல் டு log xன்னு கிடைக்குது. pdx ஈக்குவல் டு log xன்னு கிடைக்குது. டபுள் சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பியோட வேல்யூ கிடச்சிரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்டகிரல் வேல்யூ கன்சிடர் ஆகிடும். log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x கிடைக்கும். சரியா? இது அதோட கான்செப்ட். இப்போ என்ன கிடச்சிருக்கு? இன்டகிரல் p ஆஃப் எக்ஸ் ஆர் pdx ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. log xன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை டபுள் சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது p ஈக்குவல் டு 1/xன்னு கிடச்சிரும். சரியா? ஸோ p வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/x. டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் நம்மளுக்கு அப்போனண்ட் இல்லையா? இன்டகிரேட் வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்மளுக்கு கிவன் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 11th சம். இதில் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் கேட்டிருக்காங்க. டிகிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஆர்டர், இதில் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் பதிலாக ஆர்டர் ஆஃப் த பாலினாமியல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இங்கே எக்ஸட்ரா ப்ளஸ் எக்ஸட்ரா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் ஈக்குவல் டு 1. இங்கே அதோட பவர் ஆர்டர் dy/dxோட வேல்யூ 1 இருக்குது. அதுக்கு நம்ம பவர் எடுக்கும்போது தான் அதை நம்ம டிகிரின்னு சொல்வோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ நம்மளுக்கு வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ கிவன் கொஷினை த ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
if p and q are the order and degree of the polynomial of the differential equation. given differential equation கொடுத்துருக்காங்க, இதுக்கு எந்த வேல்யூ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம given ஈக்குவேஷனோட ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆர்டர் என்ன? ஹையஸ்ட் பவர் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம், தட் இஸ் 2. நெக்ஸ்ட்டு டிகிரின்னு பார்க்கும்போது அதோட பவர் 1 இருக்குது, டிகிரி ஈக்குவல் டு 1. ஸோ 2 greater than 1, that is p is greater than q. Third option. Next, 13th sum, find the solution of the differential equation கொடுத்துருக்காங்க. இதை dy by dx given equation கொடுத்துருக்காங்க. அதை dy by dx மட்டும் சேம் சைடு எடுத்து வச்சுட்டு வேரியபிள் செப்பரபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் y ப்ளஸ் sin இன்வர்ஸ் x ஈக்குவல் டு சின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 14th sum, the solution of the differential equation dy by dx, இதையும் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ணியும் போடலாம். ஆர் dy by dx plus py equal to q ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியும் போடலாம். ரெண்டு மெத்தட்லேயும் போடலாம். நீங்கள் இன்டெக்ரல் ஃபார்மேஷனில் தான் கேட்டிருக்கு. ஸோ நம்ம என்னன்னு சொல்லலாம், இது இன்னொரு மெத்தடில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். dy by y is equal to 2x dxன்னு கிடைக்குது. ஸோ log y is equal to log y equal to 2x square by 2 plus log cன்னு கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுது. இந்த வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது log y by c ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது. சரியா? இப்போ டபுள் சைடு எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கும்போது நம்மளுக்கு இ லாகு கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. சரியா? ஸோ மைனஸ் ப்ளஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 15th sum, log of dy by dx. ஸோ log of dy by dxனாவே ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனென்ஷியலுக்கு டபுள் சைடு எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கும்போது நம்மளுக்கு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது. அது இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சின்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 16th sum, the solution given ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்மேஷன் சம் வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா given ஈக்குவேஷனை நம்ம 2 பவர் ஒய் இன்ட்டு 2 பவர் மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். 2 பவர் மைனஸ் எக்ஸை டினாமினேட்டர் கொண்டு வரும்போது 2 பவர் ஒய் பை 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வேரியபிள் செப்பரபிள் மெத்தடுக்கு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். இன்டெக்ரல் ஏ பவர் இஎக்ஸ் டிஎக்ஸ் இந்த ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஏ பவர் இஎக்ஸ் பை லாக் எக்ஸ் லாக் ஏன்ற ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. ஸோ சேம் டினாமினேட்டரு லாக் 2 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது log 2 கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் இருக்க வேல்யூ 1 by 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 by 2 பவர் ஒய் ஈக்குவல் டு சி. இந்த டேர்ம் log 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு அனதர் கான்ஸ்டண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போது மைனஸ் 1 by 2 பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த வேல்யூ ஆப்போசிட் சைடு வரும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 17th sum, the solution of the differential equation given differential equation கொடுத்துருக்காங்க, அதோட சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், given ஈக்குவேஷனில் விஎக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இது பார்த்தாவே நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸை நம்ம கிவன் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக எக்ஸ் டிவி பை டிஎக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் நியூமரேட்டர் வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற q dash ஆஃப் y by x. ஸோ டிவி வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இது ஃபுல் டேர்மையும் நம்ம வி ஆகும். ஸோ இது ஃபுல்லாகவே ஆப்போசிட் சைட் போயிடும். ஸோ டினாமினேட்டரோட
டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டராக இருக்கிறதுனால log ஆஃப் பை வி அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ்னு கிடச்சிருது. சரியா? ஸோ இது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், வி ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு sin x. sin x is the integrating factor. இந்த given equation ஓட integrating factor e power integral p dx ஓட value sin x. அப்போது டபுள் சைடு log எடுக்கும்போது நம்மளுக்கு log e கேன்சல் ஆகிடும். அப்போது integral p dx equal to log sin xன்னு கிடைக்குது. ஸோ log sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் cot x. So P ஓட value is equal to cot x. Next 19th sum. இது ஒரு theoretical part. The number of arbitrary constant in general solution. General solutionல number of arbitrary constant என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டர்லேயே ஆன்சர் இருக்கும். ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸும் அதே ஆர்டரில் தான் இருக்கும். தட் இஸ் n into n plus 1. Number of arbitrary constant in general solution. இதுவே நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருப்பாங்க, த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இன் பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் அ தேர்ட் ஆர்டர்னுக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் 0. ஸோ த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இன் பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க, தேர்டு ஆர்டருக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 0. அதுவே முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இன் ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ சேம் ஆர்டர்லேயே நம்மளுக்கு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் சம். The population P in any year t is such that the rate of increased population is proportional to the population. Last exercise நம்ம பார்த்த மாடல் மாதிரி போடுவோம். இது given rate of changeம் பாப்புலேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு கிவன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, பி ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் கேட்டின்னு ஆன்சர் கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு 23. P is the amount of certain substance left in time t. If the rate of evaporation அப்படின்னாவே எவாப்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது கிவன் ஹீட்டாக இருந்துச்சுனாலும் சரி, அதிலேருந்து ஹீட் இருக்குது அப்படின்னா அங்கே எனர்ஜி லாஸ் ஆகிட்டுருக்குன்னு தான் மீனிங். ஸோ நம்ம மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம டிபி பை கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துட்டாங்க, ப்ரொபோர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம பெயின் கன்சிடர் பண்ணும்போது பி அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவாப்ரேட் ஆன்றதுனால நம்ம நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். டிபி பை டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் பி. இந்த வேல்யூவை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் பி ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் கேட்டின்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 24. இஃப் த சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஏ அண்ட் எஃபோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை வேரியபிள் அண்ட் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் இது எல்லாமே சேம் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆர்ஹெச்எஸ் 0 இருக்க மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ எப்போவுமே எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் சேமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு a by 2 is equal to -1. தென் a equal to -2. கோஎஃபிஷியன்ட் சர்க்கிள் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் 25. The slope at any point of a curve y equal to f of x dy by dx ஓட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. passes through the point கொடுத்துருக்காங்க. then the equation of the curve கேட்டிருக்காங்க. ஸோ given equation dy by dx அதிலிருந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது
ஒய் டேர்ம் எக்ஸ் வேரியபிள் டேர்ம் இருக்க ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அதில் பாசிங் த்ரூ த பாயிண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கிடைக்குது. கான்ஸ்டன்ட் வேல்யூவை கிவன் இன்டெகிரேட் பண்ண ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு 21th சம் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கிவன் ஈக்குவேஷனோட இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை செப்பரேட் பண்ண போகிறோம். கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, இன்டெகிரல் ஃபேக்டர். ஸோ கிவன் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ். அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ஒரு டேர்மாகவும், நெக்ஸ்ட்டு ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இது அனதர் டேர்மாகவும் கன்சிடர் பண்ணுறோம். ஒய் வேரியபிள் டேர்மாக ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதில் பி வேல்யூ ஈக்குவல் டு -1 பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குது. இந்த வேல்யூக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைச்சிருது. இந்த இடத்துல மைனஸ் பவருக்கு கன்வெர்ட் ஆகும்போது log e பவர் log x ப்ளஸ் 1 ஹோல் பவர் -1ன்னு இருக்கும். ஈவி லாகு கேன்சல் ஆகும். இந்த வேல்யூவை நம்ம 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா எல்லா சமமே ஈஸி. ஸோ கொஸ்டினை 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.